வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். ஆமா, நான் ஒரு வீர தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளைதான், ஆயுதமேந்திய போராளியின் பிள்ளைதான். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க. ஒரு ஆயுதம் ஏந்தி மக்களுக்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கொலைகளை செய்கின்ற ரவுடிசம் எப்படி பண்றாங்க? ஊர் தெரியாது, பேர் தெரியாது, பணம் கிடைச்சா போதும், பேர் கிடைச்சா போதும், யார வேணாலும் வெட்டி போடுவேன், எந்த காரணமும் தேவையில்லை. பணம் ஒன்றுதான் காரணம், குடி ஒன்றுதான் காரணம், தேவை ஒன்றுதான் காரணம். எங்க போயிட்டு இருக்கு நம் மனித சமூகம்? இதை சிந்தித்துதான் இத்தனை போராளிகளும், இத்தனை சுதந்திர இந்த நாட்டினுடைய தியாகிகளும் இதை சிந்தித்துதான் தன்னுடைய உயிரை இழந்தாங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை ஆள்றவங்க தான் ராஜா, என்ன மீறி எதுவும் இல்லைன்னு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவன் ராஜா கிடையாது. நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா. அப்படி சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறவரை தான் என்னோட சித்தப்பா செந்தமிழன் சீமான். அவர் பின்னாடி இன்னைக்கு கைகோர்த்து நிக்கிறதுக்கு, இப்படி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு தமிழ் போராளியின் பிள்ளையாக பெருமைப்படுகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு 40.8% உயர்த்திருக்காங்க. 20 பைசால இருந்து 55 பைசாக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. எத்தனை மின் உலைகள்? எல்லா துறையும் நீங்க தனியாருக்கே கொடுத்துட்டு, பேருக்கு நீங்க அங்க பதவியில் அமர்ந்துகிட்டு தனியார் கம்பெனியை வந்து நாட்டை நடத்த வச்சிட்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா? மக்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். வரி கட்டுறோம் யாருக்கு? நியாயப்படி பார்க்க போனா நீங்களுமே இந்த நாட்டை தாரை வாத்து தனியார் கம்பெனிக்கு கொடுத்துட்டு நீங்களும் உங்ககிட்ட கையேந்தி தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. அந்த கொடுமை வந்து இந்த மக்களுக்கு புரியல பாவம். தயவு செய்து மக்கள் இதை யோசிக்க வேணும். சாராயத்தையும் குடிப்பழக்கத்தையும் கஞ்சா போதையையும் பிறக்கிற பிள்ளைக்கு ஊக்குவிக்கிற, கொடுத்து பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாட்டை நடத்தக்கூடிய, ஆளக்கூடிய ஒரு தலைவர் எப்படி அந்த நாட்டுக்கு சரியான தலைவராக இருக்க முடியும்? மின்ன வந்து உருவாக்கி மத்த நாட்டுக்கு வித்துட்டு இருக்க. அப்படி பண்ணியும் இங்க உள்ள மக்களுக்கு சரியான நியாயமான விலையில ஒன்னால கொடுக்க முடியல. இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு? நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் உருவாகி கொண்டுதான் வருவோம், போராளிகளின் பிள்ளைகளாகவும் மக்களுக்கான தலைவர்களின் பிள்ளைகளாகவும். என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் பின்னாடி நின்றுட்டு தான் இருப்போம். அவர் சொல்ற பாதையை எடுத்து போய்கொண்டுதான் இருப்போம். எங்கள் பின்னாடி மக்களும் வரக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை. நன்றி.